பெரியோர் அனைவருக்கும் வணக்கம். தலைவன் தாய் மண்ணிற்காக போர்க்களத்திலே போராடி மரண தருவாயில் இருக்கின்றார். வீர புண்பட்டு மார்பிலே புண் ஏற்பட்டு வீர மரணம் அடைந்த நிலையிலே அதை காணுகின்றாள் தலைவி. கணவன் மடிந்து தனித்திருந்த பொழுதிலும் வீரத்திலும் அறத்திலும் மிகச் சிறந்து விளங்கிய அந்த தாய் போர்ப்பறை ஒளி மீண்டும் ஒலிக்க என்று விளையாடி கொண்டிருந்த தன் ஒரே மகனை வேலை கையில் கொடுத்து போர்க்களம் நோக்கி விரைந்து ஓடு மகனே என்றார். இத்தகைய வீர பெண்ணின் உள்ள துணிவை கேட்டால் நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் மிகப்பெரிய துணிவு பிறக்கும். மயிர்கால்கள் கூச்சரிக்கும். இந்த உருக்கமான புறநானூற்றின் காட்சியை என் தனி நடைப்பின் மூலம் அரங்கேற்ற வந்துள்ளேன். உங்கள் அத்திரா. கதையின் கதாபாத்திரங்கள்: வீரத்தாயின் மகன், யானை மற்றும் தூதர். காட்சி 1: போர் நடக்கும் இடம். நான் இங்கு இரு கையோடு நிற்கின்றேன், நீ இங்கு ஒரு கையோடு நிற்கின்றாய். உன்னோடு போராடுவது இழுக்கு. காட்சி 2: வீரத்தாயின் வீடு. அம்மா அம்மா, ஒரு சேதி. ஆடி வந்த சிறுமி போல பெருமூச்சு வாங்குகிறாய். ஆண் மகனா நீ? தம்பி, மூச்சுக்கு மூச்சு இடைவேளை ஏற்படட்டும், பின் உன் பேச்சுக்கு தொடக்கம் செய். வேடிக்கை நேரம் இதுவல்லாமா? உன் வாடிக்கை கேளியை விட்டுவிடு. மடிந்தான் உன் மகன். காயமாடுகளில் காய்களை வெட்டுவதுண்டு. களமும் அதுதான். காயம் மாறுகிறா, முதுகிலா கலருவாய். முதுகில் கோழைக்கு பால் கொடுத்தேன், குப்பர விழுந்து கிடக்கும் மோழைக்கு பெயர் போர் வீரனா? முன்பொரு நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு மார்பு காட்டி சாய்ந்தார் என் சாகாத கண்ணன். அவருக்கு பிறந்தவனா நீ? அடடா, மானம் எங்கே? குட்டி சுவருக்கும் கீழே விழுந்து பட்டான். இங்கே வீரமினிலே வீரம் சிரிக்கும். இங்கு வீணையின் நரம்பினிலே இசை தெரிக்கும். அதுவும் மானம் மானம் என்று ஒலிக்கும். மதுவும் சுறாவும் ஒன்று மாறவற்ற வம்சமா நீ? ஏடா, மரத்தமிழ் குடியிலே மாசு தூவி விட்டாய். மார்பு கொழுத்தேன், மகனாய் வளர்த்தேன். திண்டு கொழுத்து திமிர் பாய்ந்த தோள்கள் எங்கே? தினவெடுக்கவில்லையா? அந்தோ வேலுக்கு வழி சொல்ல வகையற்ற கோழையே, என் வீர பாலுக்கு வழி சொல்வார். காட்சி 3: போர் நடந்த இடம். எங்கே என் மகன்? எங்கே? இது எதை கண்டாலும் எனக்கு கவலை இல்லை. என் மகன் வீரனாயிருந்தான். அறுத்தெறிய இருந்தேன் அவன் குடித்த மார்பே. கருத்தெறிய பொய் சொன்ன கயவன் எங்கே? வாள் எங்கே? அவன் நாக்கெங்கே? ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகன் சான்றோன் என கேட்ட தாய், உன்னை ஊர் போற்றி நாடு போற்றி உலகம் போற்றி பறைசாற்றி நிற்கும். நன்றி, வணக்கம்.